சூப்பர் டூப்பரான ஒரு குட் நியூஸ். பொண்ணு பார்க்க வராங்க, நிச்சயம். மூளைக்கு மூளை அப்படியே கிடக்கு. சரி வாங்க, யாரு நம்ம வீடு தானே வாங்க. காம்பினேஷனே இல்லாமன்னா நம்மளுக்குலாம் வந்து காம்பாக்ட் பவுடர். வண்ணப்பூவின் வாசம் வந்து நேசம் பேசும் அவள் நான் பார்க்கத்தாக்காமல் நாணுவா பொது பூ கோலம் தான் கடிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு குட் நியூஸ். அதாகப்பட்டது என்னென்னா, என் தங்கைக்கு இன்றைக்கி வந்து பொண்ணு பார்க்க வராங்க, நிச்சயம். எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அதனால தான் அந்த அலைச்சலில் அந்த ஒரு இதில் வந்து என்னால் வீடியோங்கிறதே போட முடியல. சரி, எல்லாம் வந்து நல்லபடியாக அப்படியே நடந்து அதுக்கான நாள் வரும்போது நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு தான் இத்தனை நாள் வரைக்கும் எதுவுமே சொல்லவும் முடியல, என்னால் வீடியோவும் போட முடியல. இன்றைக்கி வந்து மதியம் போல் தான் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். சரி, இங்கேருந்து தாம்பூலம்லாம் எடுத்துகிட்டு போயிடும். நம்ம வீட்டில் நிறைய தாம்பூலம் இருக்குது. சரி, இங்கேருந்து தாம்பூலம்லாம் எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்ட்டு இங்கே எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் கிளம்பி நம்ம வீட்டுக்கு, பொண்ணே எங்கள் கூட தான் இருக்காங்க, பொண்ணையும் கிளப்பிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போகணும். எங்கள் வீட்டிலேருந்து நம்ம வீட்டில் வந்து என்னோடய வீட்டில் வந்து இட வசதி வந்து பத்தாது, ரொம்ப சின்ன வீடு தானா. அதனால் வந்து சிம்பிளாக வந்து மண்டபத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு, ரொம்ப பெருசாலாம் கிடையாது, சிம்பிளாக அப்படி மண்டபத்தில் பேசி அழகாக நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போய் அங்கேருந்து பொண்ணை அழைச்சிட்டு போகணும். 1:30 to 3 நல்ல நேரம். அதுக்குள்ளே அப்படியே கிளம்ப வேண்டியதான். மெயினாக வந்து என் 2 அத்தைமார்களையும் வந்து நல்லபடியாக கிளப்பி விடணும். வாங்க பொண்ணு இப்போ தான் இவங்க வந்து குளிச்சுட்டு காலையிலே வந்துட்டாங்க. நான் இன்னும் குளிக்கலைங்க, நம்மளுக்கு குளிக்கிறதுக்கு நேரமும் இல்லை. காலை டிஃபன் இப்போ தான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே கிளம்புறதோடு இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டே போகணும். ஏன்னா அங்கே நம்ம வீட்டை கொஞ்சம் ரெடி பண்ணணும், அங்கே அப்பா அம்மாவெல்லாம் ரெடியாக்கணும். அதனால் அப்படியே இந்த வீடியோ வந்து எப்படி போக போகுதுன்னு தெரில. ஏன்னா எங்களுக்கு வீடியோ உமனுக்கு தான், வீடியோ எடுக்கிற உமனுக்கு தான் வந்து நிச்சயங்கிறதுனால வீடியோ எடுக்கிறவங்க யாரும் இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து மார்க்கரால போட்டுச்சா நெயில் பாலிஷால போட்டுது அலைஞ்சிக்கிட்டு வருதுன்னா அப்படி வெயிலில் வெயிதாயிடும். அதனால் வந்து இன்றைக்கி நம்மளை காவியாவையும் மணியையும் தான் வீடியோ எடுக்க சொல்கிறோம். அவங்க எப்படி எடுப்பாங்கன்னு எனக்கு தெரில. இந்த வீடியோ எடுக்கிறது தாங்க எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் 2 பேரும் அங்கே மெயினாக நிற்கணும். அது என்னன்னு எப்படி போகுதுன்னு தெரிலங்க. தாம்பலம் கொஞ்ச நேரம் காஞ்சா போதும், இல்லைன்னா எல்லாம் சில்வர் தாம்பலமாக இருக்கும். அதான் 2 அப்படியே வெடிச்சிட்டு போய்ட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு, ஏன்னா ரொம்ப ஈரமாக இருந்தாலும் நம்ம தொடச்சிக்கிட்டு இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ண வேண்டியதான். இவ்வளோ தாம்பலம் நம்மளுக்கு தேவைப்படாது, இருந்தாலும் அதான் அப்புறம் அவங்க எவ்வளோ வாங்கிட்டு வராங்க என்னன்னு தெரியல. அதனால் வந்து கொஞ்சம் பெரிய தாம்பலமாக மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு எதுக்கும் அள்ளி போட்டுட்டு போவோம். கார்லேயும் போகிறோம், வேன்லேயும் போகிறோம். அதை பார்த்துக்கிட்டு எப்படி என்னன்னு செஞ்சுப்போம். சரி வாங்க, இதுக்கப்புறம் வந்து பசங்க எல்லாரையும் கிளப்பி விடணும், நான் கிளம்பணும். பொண்ணு வந்து இங்கே தான் கிளப்பி நான் அழைச்சிட்டு போகணும். அது எப்படி என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. வீட்லையா? எங்கள் வீட்டில் எப்படி புடவை வெட்டுவீங்க தெரில. நான் பொண்ணையும் இங்கே இருந்தால் நாங்கள் ரெடி பண்ணி அழைச்சிட்டு போனோம். நாங்களும் ரெடி ஆகணும். 4 பேர் புடவை கட்டணும். அண்ணிலாம் வந்திருக்காங்க. எல்லோரும் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே அது மணி 1 ஆகிடும். அறக்க பறக்க தான் ஓடுற மாதிரி இருக்கும். சரிங்க, இதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன நடக்குது அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறேன். சரி வாங்க. எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நீ கட்டல? 12 மணிக்கு வீடே வந்துங்க ரொம்ப கன்றாவியாக கிடக்காது. எப்படி சுத்தம் பண்ணாலும் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் சுத்தம் பண்ணுதுங்க. அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கைலியீடு எங்கே பார்த்தாலும் அப்படியே இந்த துணிமணி தான் நம்ம வீட்டில் அதிகங்கிறதுனால மூளைக்கு மூளை அப்படியே கிடக்கு. சரி வாங்க, யார் நம்ம வீடு தானே வாங்க. இது வந்து இப்போ மேல் வீட்டில் இருக்கோம். எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. நான் தான் இன்னும் குளிக்காமல் இருக்கேன். பாக்கி எல்லோரும் குளிச்சிட்டாங்க. நானும் என் கணவரும் இன்னும் குளிக்கல. குளிச்சுட்டு மணி கரெக்டாக 10:30 போகுது. இப்போ நான் குளிக்க ஆரம்பித்தா தான் நான் புடவை கட்டிட்டு கிளம்புறது கரெக்டாக இருக்கும். அது எங்கே அந்த புடவை? இதோ பாருங்க, ப்ளவுஸ் எங்கே? காம்பினேஷனே இல்லாமன்னா நம்மளுக்குலாம் வந்து நான் சாரீலாம் ஒன்றும் எடுக்கலைங்க. இது வந்து எங்கள் அண்ணி பொண்ணு, பெரிய பொண்ணு ஆனப்போ இந்த சாரீ கட்டியிருப்பேன். அதிகமாக இந்த சாரீ நான் கட்ட மாட்டேன். அது இது ஒரு மயில் கலரும் நல்லா க்ரீன் கலரும் கலந்த மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒன்றுமே போடலை அப்படின்னாலுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த சாரீ தான் பாருங்க, இந்த சாரீ தான் கட்ட போகிறோம். உள்ளே வந்து மயில் கலர் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ப்ளவுஸ் எங்க? இது வந்து என்னுடைய கணவரோடது வேஷ்டி சட்டை. இது வந்து
யாருக்கு இந்த வரேன் ப்ளவுஸ் எடுத்துருவா. இது வந்து என் கணவருக்கு வேஷ்டி சட்டை. இது சட்டை வந்து இந்த சில்வர் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி கலர். அவ்வளோதான். இது காம்பினேஷனே இல்லாமல் தான் இருக்கும், பரவாயில்ல. அப்படியே பசங்களுக்கும் யார் யாருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதை அப்படியே போட்டுக்காகணும் விட்டாச்சு. குட்டிமா மட்டும் ஒரு 650 ரூபாயில் ஒரு காட்டன் கவுனு, வேறு இந்த வெயிலுக்கு எதுவுமே போடவும் வேணாம் அப்படின்ட்டாங்க. அதனால் அந்த கவுனை மட்டும் நீ போட்டுக்கோமா அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப சிம்பிளாக அப்படியே குயிக்காக நீட்டாக கிளம்புற மாதிரி தான் இருக்கும். இப்போ இது சுகுணா எட்டிப்பாரு. சரிங்க, எல்லோரும் ரெடி ஆகிட்டு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் எனக்கு சுத்தமாக வேலை முடியாது. நல்ல நாள்லேயே வந்து சூப்பராக கிளம்பிடுவான், இன்றைக்கி அதுக்கும் மேலே. அதனால் எல்லாருமே ரெடி ஆகிட்டு உங்கள்கிட்ட வந்துக்கா. தொடங்க. இதுக்கு எது மேட்ச் ஆகும்? அந்த ப்ளூ கலரே கொடு. ஏதோ ஒன்று கொடு. இந்த ஃபவுண்டேஷன் இதெல்லாம் வந்து நான் போடவே மாட்டேங்க. என் பொண்ணு இருக்காங்க பாருங்க, வாங்க. என் பொண்ணும் காவியாவும் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அம்மா நாங்கள் என்றைக்காவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிறோம் அப்படின்ட்டு ஃபவுண்டேஷனும் இந்த பவுடர் இருக்குது பாருங்கள். இது என்ன பவுடர்மா? காம்பேக்ட் பவுடர். அதுவும் வந்து இந்த காம்பேக்ட் பவுடருக்குள்ள ரெண்டும் வந்து வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெஷ்ஷு என்னென்னமோ வாங்கி வச்சுருக்குங்க. அதான் இன்றைக்கி கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கலான்னு அந்த சாரீ கட்டலான்னு இருந்தேன் பாருங்க. அது வந்து ரொம்ப மொட்டைன்னு என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியல. அதனால இது வந்து நம்ம கோயில் கும்பாபிஷேகத்துக்கு எடுத்தது. ரொம்ப டல்லாவாக இருக்குது. ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ அப்படியே சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இதை வச்சுக்கிட்டோம். இங்கே ஒரு லைட் இல்லைங்க, லைட் இல்லாதனால செல்லு லைட்டை வச்சு இப்படியே அடிச்சுக்கிட்டு பார்க்குறோம். முடிவு அப்புறம் என்ன போட்டுட்டேன். இந்த பவுடர் அடிச்சுக்க வேண்டியதானே. அதுதான் கேட்டு என்னது நல்லா தானே இருக்கும் பாரு. இந்த இந்த வைலெட் நல்லா இருக்காது. ப்ளூ மட்டுமே கொடு. ப்ளூ மட்டுமே கொடு. எனக்கு இந்த கண்ணுக்கு கீழே மட்டும்தான் அப்படியே லைட்டாக அப்படியே கருவளையம் விழுந்த மாதிரி இருக்குது. தூக்கம் இல்லாதது, அலைச்சல், அதெல்லாம். இப்போ என்ன போடணுங்கிறீங்களா போட வேணாங்கிறீங்களா? போதும், லைட்டாக தான். அந்த பவுடர் தான் இது. சரி இல்லை, அப்புறம் எல்லாம் சுகுணா போட்டிருக்கு, அப்புறம் பொண்ணு போட்டிருக்கு, அண்ணி போட்டிருக்காங்க, அப்புறம் இதுங்கெல்லாம் போட்டு அப்புறம் நான் மட்டும் போட மாட்டேங்கிறேன். நானும் போட்டுப்பேன். போடுங்க. கையாலே இப்படி தொடச்சிடவா? இதெல்லாம் வேணாமா? ஐயே, எங்கே பாரு இந்த ப்ளஷ். வேணாம். கையால் வேணாம். இந்த பக்கம் போதுமா? நல்லா தானே இருக்கு. அவ்வளோதான். காவியா பொட்டு மட்டும் அகலியாக வச்சுருந்தாலும் ஒரு பொட்டு. இந்த பொட்டு நல்லா இருக்குமா? அந்த பொட்டு வச்சுக்கோவா? எங்கள் பொட்டு வச்சு பார்த்தா தான் தெரியும். பாருங்க. நல்லா இருக்கா? அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்மையெல்லாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டா முடிஞ்சிருச்சு. நமக்கு வந்து வேறு ஒன்றும் மேக்கப்லாம் பெரிய மேக்கப் இல்லை. அவ்வளோதாங்க. மேலே தலை சீவிட்டு தான் வைப்பேன். வைகாசி மாதம் 13ஆம் தேதி 27/5/2020 மாவட்டம் சீர்காழி தாலுகா வைத்தீஸ்வரம் நாகராஜன் மல்லிகா
மாதம்